எங்க வீட்டு குட்டீஸ் வந்து சிக்கன்ல எப்பவுமே சிக்கன் 65 தானே செய்யணும். இந்த தடவ மட்டன்ல செஞ்சு குடுங்கன்னு வந்து ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் எலும்பில்லாத மட்டன வந்து குட்டி, குட்டி பீஸா வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கேஜி போல. இப்ப வந்து அத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, முதல்ல வந்து தண்ணிய வந்து நல்லா ட்ரைன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்ப வந்து நான் ஒரு பவுலுக்கு மாத்திட்டு, அதுல வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூளு, 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, கொஞ்சமா மஞ்சத்தூளு, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணிருக்கேன். 2 ஸ்பூன வந்து ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவு உப்பு அவ்வளவுதான். கொஞ்சமா வந்து கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்காக. கொஞ்சம் நல்லாவே வாசனை வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப இத வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். இது வந்து தண்ணி ஊத்தாம நம்ம பெசைய போறோம். அதனால வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா வந்து பெசஞ்சு வச்சுட்டேன். நாளைக்கு செய்யறோம்னா இன்னைக்கு நைட்டே வந்து நான் ரெடி பண்ணி வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன். இப்ப வந்து இது இந்த ஹோல் நைட் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். இது நெக்ஸ்ட் டே வந்து எடுத்திருக்கேன். மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகி சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு. இப்ப வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதோட ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம சிக்கன் 65 எப்படி வறுத்து எடுப்போமோ அந்த மாதிரி வந்து தூர தூரமா போட்டு 2 சைடும் பொன்னிறமா வந்த அப்புறமா வறுத்து எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான மட்டன் கவாப் ரெடி. ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை